says, dear brothers and sisters, I'm happy to attend this function, and you have made a wonderful arrangement inviting all the senior professors, and you are doing that wonderful service now. I stayed there in your center for some time and conducted some courses there. I could remember that. It was a wonderful experience to be there. அதுவும் நான் அங்க வந்திருந்த காலத்துல அங்க வந்து பனி மேல பஞ்சிது பாருங்க. அதுன்னு நினைக்கும் போதெல்லாம் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அங்க மீராமா வீட்டுல தங்கி இருந்த போது அங்க இருந்த அந்த சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. Actually, I'm happy that all the members in Seattle Society you are doing that wonderful service. See here, Samaji has given a wonderful system here. The thing is, we have to take the message to the entire world. You see, now the world population is nearing 780 crores. The population is almost nearing that 780 crores. How many would have got our training? In the 780 கோடி மக்கள்ல இதுவரைக்கும் நமக்கு எத்தனை பேர் நம்முடைய மனவளக்கலை பயிற்சி எடுத்திருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டி கழிச்சு எல்லா கணக்கும் போட்டோம்னா கூட இது வந்து ஒரு 78 லட்சம் இருக்கலாம். At the maximum 78 lakhs may be our Sky practitioners. So now the population is reaching near 780 crores, but our achievement is only 78 lakhs. How many years we have taken for it? Actually, Swamiji started this organization in the year 1958. Now it is 2020. 62 years are over. Now the remaining things, 88 years are there. In all the 62 years, what we have achieved, 78 lakhs of people we have trained. What is the percentage? When you see the total 780 crores of people, the 78 lakhs, it is only 0.1%. So in all these 62 years, we have covered only the 0.1%. And what is the time left behind? 88 years. Because Swamiji is assured within another 150 years, the Sky Yoga will spread to the entire society, entire world, and the world peace will come there. He has assured that. மகான்கள் சொன்ன வார்த்தைகள் பொய்யாக கூடாது. அந்த மகான்கள் சொன்ன வார்த்தை பொய்யாக விடவும் கூடாது. நம்ம எல்லாம் நம்பித்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வார்த்தை மகான் சொல்லி சென்றிருக்கிறார். கண்டிப்பாக அது நடக்கும். அப்ப இன்னும் மிச்சக்கூடிய 88 இயர்ஸ்க்குள்ள நாம் 99.9% of the population அதை கவர் பண்ணணும். நம்ம எப்படி முடியும் நினைச்சு பாருங்க. இதுவரைக்கும் 62 வருஷமா நம்ம செஞ்சதெல்லாம் 0.1% கவர் பண்ணிருக்கோம். இந்த 78 லட்சத்துல எத்தனை பேர் சரியாக பயிற்சி செய்கிறார்கள்? அது அடுத்த கேள்வி. சரியாக பயிற்சியர்கள் மட்டும்தான் நமக்கு வந்து மனவளக்கலை என்ஜாய் பண்ண முடியும். இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரியும், ஆலியால ஒரு we have an MPhil and PhD research department here that is working at the Bharat University. 60 MPhil scholars and 75 PhD scholars. They are doing the research part, taking the Veda theory in different concepts. இப்ப நான் உறுதியா சொல்ல முடியும், யாரெல்லாம் நம்முடைய மனவளக்கலையில சேர்ந்து ஆகன சாந்தி துரியம் காய்கள் பயிற்சி உடற்பயிற்சி ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உடல்நலம் நன்றாக இருக்கிறது. இந்த ஒழுங்காக செய்யக்கூடியவர்களுக்கு யாருக்கும் கொரோனா கிடையாதுங்க. நான் அடிச்சு சொல்ல முடியும். கொரோனா பயம் கிடையாது அவங்களுக்கு. இன்னைக்கு கொரோனாவை கண்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறோம். அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கில் தினம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இன்னைக்கு லட்சக்கணக்கில் மக்கள் மடிந்து இருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்முடைய உடற்பயிற்சி காயல் பயிற்சியும் தெரிந்து செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க மடிவதற்கான வாய்ப்பே கிடையாது. உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக சொல்ல முடியும். அதே சமயத்தில் நம்ம சமூக இடைவெளி காக்கணும், மற்றதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். நம்மள வாலண்டியரா போய் அந்த நோய்க்குள்ள நுழையக்கூடாது. அப்படி செய்தால் கண்டிப்பாக நம்மால் காக்க முடியும். இன்னும் சொல்ல போனாக்கம் ஒரு கிராமத்தை சொல்லுவாங்க, கையில வெண்ணெய் வச்சு நெய்யை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அது மாதிரி we have the medicine for the corona now. If anybody does our Kaya help and exercise regularly, they need not be afraid of the corona. Not only the corona, not only any disease, they need not be worried of. Such a wonderful technique Swamiji has given. This is the right time for us to take this message and spread to the entire world. நம்ம மட்டும் மருந்து கையில வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்?
மகரிஷி சொல்லுவார் பாருங்க, அந்த உலகத்துல யுத்தம் நடக்கிறத பத்தியும் ஆர்மியினால செத்து போறதை பத்தியும் சொல்லுவார், நடைப்பிணங்கள் அல்ல நாமெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு. இப்படி சமுதாயத்தில் இப்படி அநியாயம் நடக்கும், நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? அந்த சமுதாயத்தில் நம்ம இறங்கி வேலை செஞ்சாக நம்ம வழியே கிடையாது. This is a time for us to take Swamiji's message to all the corners of the streets and the nook and corner of the world. No more waiting. இன்னும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக ரொம்ப நம்ம சட்டத்திட்டங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஒருத்தர் இறந்து போகக்கூடிய நிலையில் வர்றாருன்னு அவருக்கு நீங்க பயிற்சியை கொடுக்கணும். அங்க நீங்க சட்டத்திட்டம் எல்லாம் வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். First you give them the training, let them learn and escape from the disease. வரட்டும், அப்புறம் நீங்க முறையா நீங்க மனதில் சேருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. நீங்க நம்ம கிட்ட கையில ஒரு மருந்து வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து நம்ம கையில் வச்சு ஒரே ஒரு நிமிடம், ஒரே நிமிடம். அந்த லைட் போட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து நம்ம வச்சிருக்கிறோம். அதை நம்ம கையில் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இட் ஷுட் பி கிவன் டு தி வேர்ல்ட், கொடுக்கணும். சோ நீங்க இன்னைக்கு இந்த ஆண்டு விழா கொண்டாடுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தியாக செம்மல்களாக இருக்கு, உங்களை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. மீரா அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. இன்னும் அத்தனை பேராசிரியர்கள் நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்க. நீங்க நல்ல சீனியர் பேராசிரியர் வச்செல்லாம் நீங்க இந்த செய்திகள் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம செய்வோம், முயற்சி செய்வோம். இன்றைக்கு இது ஒரே ஒரு வழி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு வழி, நம்ம வேகமாக செய்தி எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்லி த்ரூ ஆன்லைன் எஜுகேஷன். நம்ம ஆட்கள் மூலமாக போய் பரவுறதுக்கெல்லாம் முடியாது, இன்னும் அதுக்கு 1000 வருஷமா. ஆனா மகரிஷி 150 வருஷத்துல முடிக்க சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நம்ம இந்த 88 ஆண்டுகளுக்குள்ள உலகம் முழுவதும் ரீச் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, நாம் ஆன்லைன் எஜுகேஷன் தான். So that's why we have started that online education. It is formally announced on June 21st, the International Yoga Day, by our president. Now it's going on. நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பயிற்சியிலும் 500 பேர் 1000 பேர் சேர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் உலகம் முழுக்க போகணும், எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய 16,000 பேராசிரியர் பத்தாது. இந்த 16,000 பேராசிரியர் 780 கோடி மக்களுக்கு 16,000 பேராசிரியர் எப்படி பத்தும்? இது 16 கோடி பேராசிரியர்களை மாறணும். 16 கோடி பேராசிரியர் மாறணும். அப்பதான் நம்ம எல்லாத்துக்கும் உலகத்துக்கு போய் சேர முடியும். சோ இப்ப நம்ம பயிற்சிகளை சரியாக கொண்டு செல்வோம். இப்ப நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தயவு செய்து இந்த ஆன்லைன் எஜுகேஷன் கொஞ்சம் உதவி செய்யுங்க. உண்மையிலேயே இந்த ஜூம் அப்ளிகேஷன், கூகுள் மீட்டு, ஜியோ மீட்டு, இதுங்களை எல்லாம் உருவாக்கணுங்களே இந்த நேரத்துல பாராட்டணும். பலர் அதை பத்தி குறை சொல்லலாம், அதை பத்தி இல்லை. ஆனாலும் இது உண்மையிலே இன்றைக்கு தேவையான ஒன்று. இது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு ரீச் நம்ம கொடுக்க முடியும். யாரும் ஒரு செல்போன் கையில இருந்தா போதும், அவங்களால கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஒரு லேப்டாப் கையில இருந்தா போதும், அவங்களால கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு ஆலியால இருந்து நல்ல தரமான பேராசிரியர் வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். நீங்க பாருங்க, எப்போ நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நல்லா நடக்குதோ, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நல்லா நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்த கோர்ஸ்க்கு வருவாங்க. ஆனா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் சரியா நடக்கலைனாக்கோ திருப்பி அதுக்கு மேல ஃபாலோ அப் இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அப்ப தயவு செய்து இந்த ஆன்லைன் கோர்ஸ் எல்லா வகையிலையும் ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நீங்க இந்த அனிவர்சரி கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறட்டும். மேலும் மேலும் நீங்கள் நல்லா வளர்ந்து வரணும். உங்க மூலமா அந்த ஆன்லைன் எஜுகேஷன் பரவட்டும். உங்க சியாட்டில் சொசைட்டி மூலம் எங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஆன்லைன் கோர்ஸ் நடக்கும் போதும் ஒரு 10 பேர் 15 பேர் அட்மிஷன் ஆகட்டும். ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடக்குது. தமிழ்லையும் நடக்குது, ஆங்கிலத்தில் நடக்குது. இந்த மாசத்துல இருந்து கன்னடத்திலேயே ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி 16ஆம் தேதியில் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடக்குது. நமக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் முக்கியமானது. அதுக்கு மேல படிக்கிறது படிக்காது அவங்க இருப்போம். நினைச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் எடுத்துதான் கூட போதும். If they do the exercise regularly, if they do the kayapa regularly, if they do the meditation regularly, then they will be all right. The entire world will be all right. Such a wonderful technique Swamiji has given now. So இந்த நேரத்தில் உங்களை எல்லாத்தையும் வாழ்த்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அத்தனை பேரும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். உங்களுடைய மன்றம் அந்த சியாட்டில் பகுதியில் அத்தனை பகுதிகளுக்கு ஒரு மாடலாக இருக்க வேண்டும். அங்களுடைய அத்தனை மக்களும் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம சென்சஸ் எடுத்தோம்னாக்கோ அந்த சியாட்டில் பகுதியில் சுத்தி இருக்க ஒரு 10 கிலோமீட்டர்ல அத்தனை பேரும் நம்முடைய மனவளக்கலை தெரிந்து கொண்டார்கள் என்று நமக்கு சென்சஸ் கிடைக்கணும். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு கடமை என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி உங்களுடைய முயற்சி வெற்றி பெறட்டும். அதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். இன்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பல பேராசிரியர் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். ஆகவே அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து, இப்ப ஆலியார்ல இன்னைக்கு ரெகுலர் ஆன்லைன் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சைமல்டேனியஸா இன்னைக்கு தான் ஆலியார்ல அந்த 12th டே ஃபங்க்ஷன் முடியுது. அதுல வந்துட்டு இருக்கு. நானு அடுத்து காயல் பயிற்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ சைமல்டேனியஸ்ல ஆல் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரன்னிங் ஹியர். இதெல்லாம் இறைவனுடைய செயல், குருவனுடைய அருள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடக்கட்டும். எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நாம் தொடர்ந்து செய்வோம். வேதாத்திரியம் என்பது ஒரு பெரிய தேர். அந்த தேரை ஒரு ஆளால் இழுக்க முடியாது. அதுக்கு 1000 பேர் வேணும், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வேணும். எல்லாரும் சேர்ந்து அந்த வேதாத்திரியம் என்ற தேரை எழுப்போம். அது வீதி வீதியாக கொண்டு செல்வோம், ஊர் ஊராக கொண்டு செல்வோம், நாடு நாடாக கொண்டு செல்வோம். இன்னும் ஒரு 50 ஆண்டுகளிலே வேதாத்திரியம் தெரியாதவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது என்ற நிலையை கொண்டு வருவோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்து நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Thank you, sir. Thank you for taking time during your busy schedule and joining us early in the morning. So we got all your wishes and blessings. So we will, from the Seattle Sky Society, we will assure you we will work hard in the direction like Maharishi want, and we will try to make his dream true sometime in the future. Thank you so much. And we want to bless Ayya Perumal Ayya avargal. Perumal Ayya வாழ்க வளமுடன். Perumal Ayya's service to the society வாழ்க வளமுடன். Perumal Ayya's family வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Thank you very much. Thank you very much. வாழ்க வளமுடன் Perumal Ayya. We got the new energy and the dimension for the spreading the Vedatriyam. Thank you so much, Ayya. வாழ்க வளமுடன். We want to welcome Senior Professor Balachandran Ayya and Amma Senior Professor Jayanti Balachandran Amma. Amma and Ayya associated with Maharishi system for so many years. Ayya and Amma visited many countries and conducted various programs. Ayya came to Seattle in 2018 along with Amma and conducted the master course. Ayya, kindly. Shall I start? May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May we all be blessed with good health, long life, enough wealth, wisdom, and peace. Dear Vedatriyans all around the world and other fellow travelers in the journey of consciousness, I feel it a great honor to be a part of this great program of the 16th anniversary of our Seattle Center. I thank all the organizers for having given me this opportunity, and I'm happy to be a part of this grand occasion. Vethathiri Maharishi, our Guru, had one great dream, the world peace. And for that, he incessantly traveled from his village Gudwanjiri to all over India, and then he started going abroad also. He has visited about 20 times, he has visited the foreign countries from 1971 to 1991, incessantly traveling from place to place with so much of hardship. And he had a special liking for United States of America, because he used to say that that is one country which is
prosperous as well as people are ready for change. They accept new things. And that is why he visited more often and spent more time in USA. He has addressed the United Nations in 1975 for world peace. And then he had the strength of character to say that world peace cannot come just by leaders getting together. Individual peace is important. That has to spread a new, totally new concept, that individual peace is the beginning and then spreading everywhere. And for this, he visited again and again. And he also wanted that the scientific community should be able to look at spirituality in a more scientific way and bring that beautiful combination of spirituality with science, which Einstein always dreamed but could not fulfill. So he was a continuation of that. While Swamiji was able to express things for a layman in a village, at the same time, he could go to the biggest of universities, the greatest of universities, and the United States is not short of that. And then talking to the scientific community in a language of science, talking about gravity, giving a new concept of gravity, giving a new concept of magnetism, and how that and divinity are connected. A beautiful combination. And people were spellbound in one university of the other. And in New York, they had even given a doctorate of science to Vedadri Maharishi. And there's a famous joke that somebody asked in the audience as to how is it that Swamiji are able to give so many answers on so many different questions. He answered questions on world history, he answered questions on spirituality, economics, politics. Which university did you graduate from? And the famous answer, that riddle that Swamiji made was, I did not study in any university, because he had studied only up to class 3. It was a dropout school. But he said, I studied in the city of universe. So universe itself, the life itself was a lesson. And I think this is a great lesson for all of us. We don't have to have the latest laptop or the 5G connections in order to get knowledge. Tuition from inside is what is the speciality of Swamiji. In fact, the vision director who just spoke, the vision, many of us think that vision means just, okay. But vision has a deeper meaning as per Swamiji. Vedadri Maharishi Institute for Spiritual and Intuitional Education. So it is the intuitional education which Swamiji has been impressing upon. All that we get in universities is tuition from outside. What Einstein said, what Newton said. But Swamiji says, tuition from inside is the original thing. The Vivekananda statement that education is the manifestation of perfection already in man. Divinity is there in all of us, but we are not able to bring it out. The present education system, the present political system, the present economic system, social system does not allow the manifestation of divinity in us. It is bringing out the animality in us. But from animal man, we can become man, and divine man. And that process, Swamiji has given us all. And he says that all of us are world peace ambassadors. And we need millions of them. But first, transforming ourselves. And the positive vibration has to go from us. And in family, the family has to be peaceful. So without breaking your individual, your family, your society, still we can be a world peace leaders. We don't have to have any designations for that. We don't have to be an ambassador or a president or a prime minister of a country. What was Swamiji? Nothing. But just that one man's thought in a village, if it can bring so much of change, and he has given us the method. He has laid out step by step. Another beauty of Swamiji is there have been great masters, some of them spiritually advanced. But then the disciples have to come and explain that. But he did everything. He realized it. He reached that state. He explained the concept, and step by step method also he has given us.
and in terms of poems, translated into prose, translated into English. How much he has done, a single individual. And solutions for political, economic, social, educational, name what. And he doesn't believe in revolution. He says change within, from within. So harmony and change going together. A beautiful combination. We are all very fortunate to be a disciple of such a great mind, such a great intellect, and such a loving heart, which has space for everyone, which has space even for other living beings and plants and even non-living things, because you understand that consciousness is there also. So we are all blessed. I think not only we had some prarabdha karma, it must be the sanchita karma. And that is why all of us have got such a great master with us. And he lived up to the age of 95, 96, till the last date, nothing other than that all of us should evolve. Heaven is here. We have made it a hell. We don't have to die and go to heaven. This heaven can be for everyone, not just for one person. COVID is giving a lesson which, if we don't listen to people like Swamiji, what nature will do. So without going into all those problems, can we get the solution? So we are all sitting on a volcano without knowing that the world war can happen anytime. So there's not much time left. So let us all get together, tighten our belts. And in that case, Seattle is a beautiful example. Swamiji stopped coming after 1991, but after that, if it has continued in USA, it is because of the centers like Seattle. Whether it is heat or cold, summer or winter, they went on and on. And 30 years later, after 1991, still the Seattle system is running so well. And today they're celebrating this beautiful day. And so is many other centers in the United States, right from north to south to east to west. Our centers, under great difficulty, they're all running these centers selflessly. So let us all join hands, and this internet has given this facility, this Zoom and other facilities. Now we don't have to travel to those countries to take classes. Sitting down, we can all get together. Universal magnetism, you see Swamiji's application of universal magnetism by science. But we have not yet understood the gravity of Swamiji's concept. We have to take it to the science and to the political leaders. We will transform the world. It is possible, but with total peace in our mind, at the same time, always ready to serve. So then our life will be fulfilled, and we would be a part of that great change. Like in Ramayana, that even that squirrel did some work. So we're all small squirrels. Let us do our bit. Yes, there are other speakers, and you have been listening to so many people. And again, right now in Alia, we are having some other program also. So I took permission. I told them that I'm going to address Seattle and through US and through that USA and to the world. And they were all puffed up. They're in the foundation course. They're all puffed up to hear that USA is also connected just now. I thank all the organizers, and they're doing a great job. From our side, whatever help is required, our president wants that the whole world has to be transformed, our Mailananda Maya. And we are all people ready to be of help in taking this message to more and more people, making their life happier, and in the process, making the world a better place to live. My wife joins me in thanking all of you. We all remember the beautiful days we had in Seattle and in the rest of USA. Thank you all very much. Be blessed by the divine. Thanks again for this opportunity. Thank you, sir. Thank you for your blessings and wishes and moral boosting speech. So we want to bless Senior Professor Balachandran Ayya. Balachandran Ayya, வாழ்க வளமுடன். Balachandran Ayya's family, வாழ்க வளமுடன். Balachandran Ayya and Jayanti Amma, வாழ்க வளமுடன். Balachandran Amma and Balachandran Ayya and Jayanti Amma service, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
Thank you. வாழ்க வளமுடன் ஐயா. Thank you for the another enlightenment within us with the deep technical explanation in a short time. We want to welcome Senior Professor Ellappan Ayya. Ayya is with WCSC for more than 30 years. Ayya visited Seattle 4 times in 2006, 2012, 2015, and 2019. Ayya conducted master course, Brahmanyanam course, and various programs in Seattle. Ayya is the first senior professor to visit Seattle. Seattle is like a home ground for Ayya and is closely attached to the people at Seattle. Ayya, kindly on. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அங்குமிங்கும் அலையாமே அருகே அமர்த்தி ஆனந்தம் இங்கே உள்ளது அறியென்றென் இதயம் தொட்ட சத்குருவே, எங்கே எங்கே என்பவரை இருந்தபடியே இன்பமுற செங்கை காட்டி அழைக்கின்ற குருவே தவமே பணிகின்றேன். அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மிக பணிவோடு தெரிவித்து மகிழ்கிறேன். சியாட்டில் ஸ்கை சொசைட்டி நினைத்தாலே மகிழ்ச்சி பொங்குகிறது. 15 ஆண்டுகளை நிறைவு செய்து 16ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. சியாட்டில் ஸ்கை சொசைட்டியை மீரா அம்மையார் அவர்கள், ராஜேஷ், அப்பொழுது இருந்த அருணிதர்கள், உமாதேவி மற்றும் பலரோடு இணைந்து 2005 மகரிஷி அவர்களுடைய வாழ்த்துதோடு தொடங்கிய அனுபவத்தை மீரா அம்மையார் பகிர்ந்து கொண்டார்கள். சியாட்டில் ஸ்கை சொசைட்டிக்கு முதல் முறையாக வருகை தந்தவன் என்று அறிமுகப்படுத்தினார்கள். நான் 2006ஆம் ஆண்டிலே எனது மகன் வீட்டிற்கு வருகை தந்த பொழுது அப்பொழுதைய பொதுச் செயலாளர் அருளானந்தம் ஐயா அவர்களுடைய அறிவுரைப்படி தலைவர் அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டிலே பயிற்சி நடத்துவதற்கு வந்திருந்தேன். மீரா அம்மையா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பயிற்சி நடத்த வருமாறு அழைத்தார்கள். சென்றேன். முதல் அகத்தாய்வு, 2ஆம் அகத்தாய்வு என்று 2 அகத்தாய்வுகளை சேர்ந்து நடத்தினேன். அன்று கலந்து கொண்டவர்களிலே பலர் முகங்கள் எனக்கு நினைவிருக்கிறது. ஒருவர் பெயரை இங்கு சேர்ந்திருப்பவர்களை பார்த்தேன். திரு எழுத்தாளர் சகநாதன் அவர்கள். பயிற்சி பெற்றவர்கள் அங்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. 2019ஆம் ஆண்டிலே 4வது முறையாக வந்த பொழுது அதற்கு 2 மாதங்கள் முன்னால் தான் விஷன் இயக்குனர் பெருமாள் ஐயா அவர்கள் வந்து சென்றார்கள். இவ்வளவு குறுகிய இடைவெளியிலே மீண்டும் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்க முடியுமா, வர வேண்டுமா என்று தயக்கத்தோடு கேட்ட பொழுது மீரா அம்மையார் அவர்கள், ஐயா நீங்கள் வாருங்கள், அவர் வரும்பொழுது பலர் நேரடியாக கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது குளிரினாலே, நீங்கள் வந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். அதை ஏற்று சென்றேன். ஏற்கனவே பயிற்சி பெற்ற பல அன்பர்கள் வந்தார்கள், கலந்து கொண்டார்கள். அதில் என்ன மகிழ்ச்சி என்றால், பலர் பயிற்சி பெற்றுவிட்டு பிறகு நின்று விடுவார்கள். அப்படி இல்லாமல் பல அன்பர்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் தொடர்ந்து வருகிற பழக்கம். அந்த முறையிலே ஆழ்நிலை தவத்திற்கும் தத்துவ விளக்க பயிற்சியிலும் 2 நாட்களும் கலந்து கொண்டார்கள். நான் 3 நாட்கள் சியாட்டிலே இருந்தேன். அந்த வகையிலே அங்கு மீரா அம்மையாருக்கு உறுதுணையாக ராஜேஷ் அவர்களும், சகநாதன் அவர்களும், மாணிக்கம் அவர்களும், இன்னும் பலர்கள், எல்லோர் பெயரை சொல்லினால் நேரம் ஓடிவிடும். எனவே இவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு அந்த மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக மகிழ்ச்சியும் மன நிறைவாகவும் இருக்கிறது. இதற்கெல்லாம் வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நபர் இருக்கிறார்.
மீரா அம்மையார் அவருடைய வாழ்க்கை துணைவர் வெங்கடேஷ் அவர்கள். திரு வெங்கடேஷ் அவர்களுடைய ஒத்துழைப்போடுதான் மீரா அம்மையார் அவர்கள் தன் இல்லத்திலேயே மன்றம் துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் முதல் முறை சென்ற பொழுது அபார்ட்மெண்ட்டிலே இருந்தார்கள். அடுத்த முறை 2012 செல்லும் பொழுது தனி வீடு வாங்கும் பொழுதே மன்றம் நடத்துவதற்கான அரங்கமும் வருகிற பேராசிரியர் தங்குவதற்கான அறை அருகிலேயும் இருப்பது போல பார்த்து வாங்கினார்கள். அதுபோல அடுத்த ஒரு வீடு, அந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வாங்க வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது என்னிடம் கூட யோசனை கலந்தார்கள். அந்த வீட்டிலும் இன்னும் வசதியாக, சற்று பெரிய அரங்காக, பேராசிரியர்கள் தங்குவதற்கான அறை இன்னும் வசதியானதாக இருப்பதாக பார்த்து தனக்கு உரிய வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை விட மன்றத்திற்கு இடம் அமைவதிலே முக்கியமாக கொடுத்து மீரா அம்மையார் அவர்கள் வாங்கினார்கள் என்றால், அதற்கு பின்னால் இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து இடம் தேர்ந்தெடுத்து கொடுத்தவர்கள் வெங்கடேஷ் அவர்கள். வருகிற பேராசிரியர்கள் அங்கே தங்குகிறார்கள் என்றால் அவருக்கான வசதிகளை கவனித்துக் கொள்ளுபவர்கள் வெங்கடேஷ் அவர்கள். அவருடைய துணையோடு நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு உறுதுணையாக ராஜேஷ் அவர்களும் மாணிக்கம் அவர்களும் இன்னும் பலரும் அங்கே தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் 2019 செல்லுவதற்கு சற்று தயங்கிய பொழுது கூட அவர்கள் வற்புறுத்தினார்கள், என்னுடைய வாழ்க்கை துணைவியார் நீங்கள் எங்க போறீங்களோ இல்லையோ சியாட்டிலுக்கு கண்டிப்பா மீரா அழைப்பை தட்டாமல் சென்று வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு மீரா அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றை விட்டார்கள். ஆழியாரில் இருந்த மூத்த பேராசிரியர் மகர்ஷியுடைய அணுக்க தொண்டர் புலவர் தியாகராஜன் ஐயா சொல்லுவார்கள், ஸ்கை ஃபேமிலி இஸ் ஹை ஃபேமிலி. நாம் எல்லாம் மனவளக்கலை குடும்பங்கள். எனவே நம் குடும்பத்தை சேர்ந்தவர் அழைக்கிறார்கள். மீரா அவர்கள் கேட்ட பொழுது, உங்கள் மகள் அழைத்தால் வருகையை தட்டுவீர்களா ஐயா என்று கேட்டார்கள். நெகிழ்ந்து விட்டார் என் மனைவி. எனவே சியாட்டில் சங்கம் என்பது ஒரு குடும்பமாக, மனவளக்கலை குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு சென்ற பொழுது 4 முறை வந்த பொழுதும் அவர்கள் பழகிய விதம், பயிற்சியிலே காட்டிய ஈடுபாடு, விடிகாலை அந்த குளிரிலே 6:30 மணிக்கு எல்லோரும் அங்கே சேர்ந்து விடுவார்கள், பயிற்சி தொடங்கிவிடும். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஈடுபாடு இருக்கிறது. எண்ணிக்கை என்பது சில 100களாக இருக்கலாம், ஆனாலும் சேர்ந்து பயன்பெற்றவர்கள் அத்தனை பேரும் நல் மாணிக்கங்கள். அந்த வகையிலே சியாட்டில் மன்றம் சிறந்ததொரு தொண்டாற்றி கொண்டிருக்கிறது. அருள் தந்தை அவர்களுடைய தன்மையான வழங்குதல், செல்வத்து பயனே ஈதல் என்றார் வள்ளுவர். கற்றதன் பயன் என்பது கற்பித்தலே என்றார் பவனந்தி முனிவர். வாங்குவது கொடுப்பதற்கு, அங்கே திருப்பி கொடுப்பதல்ல. ஒருவரிடமிருந்து நாம் அறிவை பெற்றோம் என்றால் அதை பலருக்கு கொடுக்க வேண்டும். நாம் மகிழ்வதை மற்றவர்கள் மகிழ்விப்பதற்காகவே. மகிழ்ந்து மகிழ்வித்தல், மகிழ்வித்து மகிழ்தல், பயிலுதல், பயின்றதை மற்றவர்களுக்கும் பயிற்றுவித்தல். நமது சங்க சின்னம் அகல் விளக்கை தூண்டுவது. அகல் விளக்கு என்பது அறிவுக்கு உருவகம். ஒரு அகல் விளக்கு கொண்டு பல அகல் விளக்குகளுடைய சுடலை ஏற்றலாம். மகரிஷி ஏற்றிய விளக்கு அந்நாளில் சில ஆயிரங்கள், அதிலும் ஆசிரியர்களாக வந்தவர்கள் சில 100கள் தான். ஆனாலும் அந்த சில 100கள் ஏற்றிய விளக்குகள் பல ஆயிரம். இன்றைக்கு அந்த பல ஆயிரம் விளக்குகள் ஏற்றியது பல லட்சமாக, அண்மையில் பெருமாள் ஐயா அவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட 80 லட்சம் இப்படி விரிந்து கொண்டிருக்கிறது. முதலிலே 1 10ஆவதும் 10 100ஆவதும் 100 1000ஆவதும் தான் சிரமம். இன்று 78 லட்சம் இருக்கிறது. அதிலே ஆசிரியர்களாக 16,000 இருக்கிறார்கள் என்றால் இவர்களால் இன்னும் ஏற்றப்பட போகிற விளக்குகள் லட்சக்கணக்கில். அந்த வகையிலே சியாட்டிலும் பல விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன, சுடர் விட்டு கொண்டிருக்கின்றன. 100கணக்கான விளக்குகளை ஏற்ற இருக்கின்றன. அதற்கான அடியெடுத்து வைத்ததுதான் இந்த 16ஆம் ஆண்டு தொடக்க விழா. 16ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே 16ஆம் ஆண்டிலே அவர் தெளிவடைகிறார், மேலும் கற்கிறார், கற்பிக்கிறார், வாழ்க்கையிலே வளம் பெறுகிறார். அந்த வகையிலே இந்த 16ஆம் ஆண்டிலே வளர்ச்சி என்பது, பயன்பெறுகிற அன்பர்கள் எண்ணிக்கை என்பது
பல நூறுகளாக பெருக வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். அகக்காட்சியாக காணுகிறேன். அடுத்த முறை நான் வரும்பொழுது அங்கே மன்றத்திலே இடமில்லாமல் ஒரு பொது அரங்கத்திற்கு ஏற்பாடு செய்து, கடந்த முறை வந்த பொழுது கூட பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு 2 மணி நேர நிகழ்ச்சியை ஒரு பொது அரங்கத்திலே ஏற்பாடு செய்திருந்தார்கள் மீரா அவர்கள். அடுத்த முறை வரும்பொழுது மன்ற நிகழ்ச்சிகளே ஒரு பொது அரங்கத்தில் நடக்கின்ற வகையிலே சிறப்பாக நடைபெறும் என்ற அகக்காட்சியை காணுகின்றேன். இனிமேல் வெளிநாடு பயணம் கூட வேண்டாம் என்று என்னுடைய மனைவி அவர்கள் உடல்நலம் சார்ந்தும் பயண சிரமத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் உடனே மீரா அவர்கள் பெயரை சொன்ன உடனே, ஆமாமா உங்களுக்கு சியாட்டில் போய் பாடம் நடத்தினாதான் திருப்தி, சரி பார்க்கலாங்க போகலாம் என்று உடனே சொல்லிவிடுவார்கள். அந்த அளவிற்கு மீரா அவர்களுடைய சேவை, அவருக்கு துணையாக இருக்கிற ராஜேஷ் அவருடைய சேவை, இவர்களுக்கு துணையாக பின்புறமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற வெங்கடேஷ் அவர்களுடைய சேவை, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அருள் தந்தை அவர்கள் கண்ட கனவு. எத்தனையோ அறிஞர்கள் நல் உதவி அளிக்கின்றார்கள் என்று எழுதியிருக்கிறார் மகரிஷி அவர்கள். ராமலிங்கடிகளால் சொன்னபடி அவர் ஆழியார் பெருஞ்சோதி நகரிலே அறிவுத்திருக்கோயில் கொண்ட பொழுது அங்கே பாடல் எழுதி வைத்திருக்கிறார்கள். மகரிஷியுடைய பாடல். எத்தனையோ அறிஞர்கள் செல்வந்தர்கள் அவர்களுடைய அருட்கொடையோடு தொடங்கிய அறிவு திருக்கோயில் ஆனந்த நிலையம் என்று மகரிஷி பாடல். அந்த ஆனந்த, அதை போல சியாட்டில் சொசைட்டி முன்னோடி சொசைட்டியாக முதலில் கலிபோர்னியாவிலே இருந்தது. கலிபோர்னியாவுக்கு அடுத்து சியாட்டிலே, இப்பொழுது பல ஊர்களிலே, சிகாகோவிலே, நியூஜெர்சியிலே, கடந்த முறை வந்த பொழுது செயின்ட் லூயிஸ் கூட சென்றிருந்தேன். அங்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை எம்ஆர் சுப்பிரமணியன் என்கிற பேராசிரியர் பலருக்கு தீட்சை கொடுத்து சென்றிருந்தார். தொடர்ந்து நடந்து வந்தது. ஆனால் சென்ற முறைதான் அங்கே 10 அருள்நிதியர்கள் உருவானார்கள். அந்த நல்வாய்ப்பு குருவருளால் எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே இங்கும் சியாட்டிலும் ஆசிரியர் பயிற்சி நடத்துகிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையிலே அவர்கள் பல ஆசிரியர் உருவாக்கி, இப்பொழுது மீராமையார் பேராசிரியர்கள், முரளையா பேராசிரியர்கள் அங்கு பயிற்சிகள் நடத்துவதற்கு இந்தியாவில் இருந்துதான் ஆசிரியர்கள் வர வேண்டும் என்கிற நிலை இப்பொழுது இல்லை. மேலும் பெருமாளையா அவர்களும் லட்சுமண சொன்னது போல இனிமேல் ஆன்லைன் வகுப்புகள் என்ற முறையிலே வந்த பொழுது அங்கேயே இப்பொழுது பலர் MA MSc பாடம் படிப்பதிலே பலர் சேர்ந்திருக்கிறார்கள் என்று அறிந்தேன். முரளி சொன்னார்கள். அவர்களெல்லாம் MA MSc முடித்து இந்த பயிற்சிகளை ஆன்லைனிலே பல இடங்களிலே தொடங்கி நடத்துவதற்கு எல்லாமல்ல திருவருள் எப்பொழுதும் துணை இருக்கும். மகரிஷி அவர்கள் நம்மோடு இணைந்தே இருக்கிறார். நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்முள் இருந்து தூண்டி கொண்டிருக்கிறார். அதற்கு துணையாகவும் இருக்கிறார், வழி நடத்துபவராகவும் இருக்கிறார். எனவே இந்த சியாட்டில் சொசைட்டி என்பது சியாட்டில் வாழ் மக்களுக்கும் அமெரிக்கா வாழ் மக்களுக்கும் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக பல இடங்களிலே தொடர்பு கொண்டு நடத்தலாம். இது ஒரு முன்மாதிரியாக சொசைட்டியாக, முறையான பதிவு செய்யப்பட்ட சொசைட்டியாக இருக்கிறது. அந்த சொசைட்டி அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கும், ஒரு சில அமெரிக்கர்களும் அங்கு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் இந்தியர்கள் அதிகமாக பயிற்சி பெற வேண்டும். அமெரிக்கர்களுக்கும் இந்த பயிற்சிகள் சென்று சேர வேண்டும். பல நாட்டு மக்கள் வாழ்கின்ற பூமி எது. எனவே ஆங்கிலத்திலே பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூட ஒரு முறை ஆங்கிலத்திலே வகுப்பெடுத்தேன். எனவே மகரிஷி அவர் கண்ட கனவு நிச்சயமாக நிறைவேறும், வெகு விரைவில் நிறைவேறும், அண்மை காலத்தில் நிறைவேறும். அதற்கு நாம் எல்லோரும் இணைந்து தொண்டாற்றுவோம். நாம் அனைவரும் இணைந்து தொண்டாற்றுவோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற மகரிஷி வார்த்தைகள் நமக்கு இருக்கும். நமக்கு துணையாக இருக்கிறது. மகரிஷி துணையாக இருக்கிறார். அந்த வகையிலே மகிழ்வாக இருக்கிறது. உள்ளம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சியாட்டில் சொசைட்டி 16வது ஆண்டு தொடங்கி 100 ஆண்டு கடக்க வேண்டும். இப்பொழுது பணியாற்றி கொண்டிருப்பவர்களும் பல்லாண்டு வாழ்ந்து தொண்டு செய்து மன்றத்தை வளர்த்து பல அன்பர்களை, மன்றம் வளர்தல் என்பது பல அன்பர்களை உருவாக்குதல். நாம் உருவாகினோம், மற்றவர்களை உருவாக்குகிறோம். ஒரு விதை, ஒரு மரம்
பல நூறு விதைகளை தருகிறது. ஒவ்வொரு விதையும் பல நூறு மரங்களை தருகிறது. அப்பொழுது நாம் எல்லோரும் விதையாக இருக்கிறோம். சியாட்டில் சொசைட்டியிலே பயிற்சி பெறுகின்ற ஒவ்வொருவரும் ஆசிரியராக வேண்டும், ஒவ்வொருவரும் துணை பேராசிரியராக வேண்டும், ஒவ்வொருவரும் பேராசிரியராக வேண்டும். பல நூறு விதைகளை உருவாக்கி பல விருட்சங்களை உருவாக்கி வளர வேண்டும் என்று குருவருளை நினைந்து மகிழ்ந்து வாழ்த்தி மகிழ்கிறேன். இதற்கெல்லாம் ஊக்கமளித்த எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர்கள் அத்துணை பேரிடம் நான் நெருக்கமாக பழகி இருக்கிறேன். MK தாமோதரன் ஐயா அவர்கள், இயக்குனர் அவர்கள் பயிற்சிகளை எப்படி நடத்த வேண்டும் வெளிநாட்டுக்கு ஏற்ற வகையிலே என்று அதற்கு ஏற்ற வகையிலே அட்டவணையை மாற்றி எனக்கு இமெயில் மூலமாக அனுப்பி வைப்பார்கள். அதன்படிதான் நான் அங்கே பயிற்சிகள் நடத்தி இருக்கிறேன். அந்த அளவிற்கு உறுதுணையாக லட்சுமணன் ஐயா அவர்கள் பாலச்சந்திரன் ஐயா வந்த பொழுது அவரோடு நானும் அங்கே இருந்தேன். சியாட்டில் அல்ல கலிபோர்னியாவிலே சேர்ந்து வகுப்புகள் எடுத்தோம். எனவே அனைவருக்கும் ஊக்கமாக இவர்கள் அனைவரும் ஆழியாரிலே பல பொறுப்புகளிலே உள்ளவர்கள். அவர்களோடு சேர்ந்து சியாட்டில் மன்றத்தை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு குருவர்களால் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது உள்ளம் உவகையிலே பொங்கி பொங்கி மகிழ்கிறது. குருவருளை நினைந்து நெகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் மீரா அம்மையாருக்கும் வெங்கடேஷ் அவர்களுக்கும் ராஜேஷ் அவர்களுக்கும் மாணிக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொண்டாற்றிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி வாழ்க வளமுடன். மீண்டும் சியாட்டில் வருவேன். அரங்கு நிறைந்த ஒரு பொது அரங்கிலே நிகழ்ச்சி நடக்கும் என்ற அக காட்சியோடு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு பெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா பேராசிரியர் எல்லப்பன் ஐயா வந்து சியாட்டல் ஸ்கை சொசைட்டியோட ஒரு நெருங்கிய உயிர் தொடர்புல இருக்கக்கூடியவங்க. எப்படி வந்து ஒரு தாய் வந்து குழந்தைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் ஐயாவும் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் சியாட்டில் நடத்தினதும் ஐயா தான். ஃபர்ஸ்ட் ஆசிரியர் பயிற்சி நடத்தினதும் ஐயா தான். சியாட்டில் ஸ்கை சொசைட்டி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இயர் முடியாதுக்குள்ள ஒரு தடவை வந்தாங்க, 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு தடவை வந்தாங்க, 10 வருஷம் கழிச்சு வந்தாங்க, 15 வருஷம். எப்படின்னா குழந்தைய தவழ்றது, நடக்கிறது, ஓடுறது எல்லாத்தையும் பார்த்தவங்க. ஸோ அவங்களுடைய கனவு கண்டிப்பா நனவாகும். அடுத்த தடவை நீங்க வரும்போது நம்ம ஒரு பெரிய ஹாலில் பயிற்சி வைப்போம் சார். வாழ்க வளமுடன். அதுக்கு உங்களுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதம் இன்னைக்கு வேணும். வந்து பேராசிரியர் எல்லப்பன் ஐயா அவர்களை வாழ்த்திடலாம். பேராசிரியர் எல்லப்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. Deep connection and divine blessings for Seattle Sky Society from Aya. Thank you so much, Aya. வாழ்க வளமுடன். We want to welcome Professor Murali Srinivasan Aya. Aya is currently the WCSC coordinator for USA. Aya is with the organization for more than 15 years. Aya is from Bay Area, California. Aya has initiated many activities to coordinate with various sky centers in USA. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Dear friends, we are celebrating the auspicious occasion of the completion of 15 years of service by Seattle Sky Society. I feel our spiritual father and Guru Sri Vedatri Maharishi's astral presence here, guiding us through the celebration, joining us in the celebration. On behalf of all the sky centers across the USA, I share a sense of pride and honor in celebrating this great milestone along with the Professor Meera Venkatesh, Professor Rajesh Mugusundaram, all the masters and volunteers of Seattle Sky Society like Arunandi Manikam and so on. We had many great senior professors that blessed us on this occasion. It is very notable to say that in this modern era, as many sky centers sprouted and grew in the USA, it is only through the guidance and mentorship of these great senior professors that all our sky centers were able to prosper.
we used the foundation laid by our parent organization, the World Community Service Center, led by our able president, Padma Shri S.K. Mailanandanaya, and a strong administrative team. Over the many years, the growth of Sky Centers have been nurtured and guided by these senior professors. Specifically, Senior Professor Arulanandanaya, who was here and blessed us, who through his presence in the USA constantly acts as a guiding light for all of us. Senior Professor M.K. Damodaranaya from back in India, he's a friend and guide for all of us, all the Sky Masters and coordinators across the world. Whenever we have any guidance needed, we go to him. Senior Professor Lakshmananaya, who heads the research projects at Aliyar. Dr. K. Perumalaya, who tirelessly works, as he said in his earlier speech, to take Sky courses across the entire world through his online Vision Directorate programs. And then we also had blessings from our Senior Professor Jayanti Madam and Senior Professor Palachandranaya, who have laid the foundation for many Sky Centers across the USA and the entire world. And finally, we had Senior Professor Ellappanaya, whose wisdom has enriched so many of us, so many masters in the USA, and we have benefited so much from his guidance. And like Professor Meera earlier recollected, I fondly remember our beloved Senior Professor Meena Narayanaswamy, how much service he has done to Seattle on this occasion. And I'm sure through her astral presence, she will feel very happy for the growth of Seattle Sky Society. So on behalf of all the USA Sky Centers, I salute our senior professors for serving as our role models, and I convey our gratitude for their continued guidance and blessings. So Seattle Sky Meditation Center, like we all know, it was formed 15 years ago in 2005 with Maharishi's direct blessings, and it has gone on a remarkable journey since then. Today, it stands proud as a model Sky Center. We all look to Professor Meera for inspiration in terms of running a center so stably in the USA. So the Seattle Sky represent and epitomizes the values of life imparted in us by our Guru. And this achievement would not have been made possible by countless contributions, numerous hours of hard work by the volunteers and masters and coordinators and their families that have enriched this great organization. Especially Professor Meera, in addition to serving as an inspiring leader for Seattle, she has participated in numerous activities across the USA. You know, whenever I request her presence in in teaching an advanced Sky course, she is immediately available and inspires all the new masters that are being trained and encourages them to take up a Sky service. So and like Professor Ellappanaya said, her life partner, Mr. Venkatesh, has ably in the background supported and participated in her life's mission and activities. So I express our best wishes and gratitude to this wonderful and loving couple. And Professor Rajesh has been a pillar of support, I know, in the operations of Seattle Sky Center. Very senior teacher. I've always observed him as a teacher that epitomizes humility and all the values that Maharishi has sought to imbibe in Sky Masters. So I congratulate him for leading Seattle to this great milestone. And we have, I watched masters and members of Seattle Sky Society from close quarters, people like Arunadhi Manikam. I know they are the best at living up to the highest standards expected of a spiritual organization. So with our spiritual father, Vethathiri Maharishi's thought in my heart, on behalf of all the USA Sky Centers, I congratulate all of you and wish you continued prosperity and happiness in your lives. So dear friends, if you think about what the state of the present world and what the state of our lives are at the moment, we all can agree that there are so many challenges that is faced by individuals and families and communities across the world. We see that wherever there is a willingness to work hard, there is poverty and lack of education, for example. And then wherever there is knowledge and talent, there is a lack of prosperity and opportunities, for example. And wherever there is material wealth, there is lack of a generosity and character. There are so many countless challenges that human society as a whole is facing in today's world. So we live in a world where, as a society, we have come closer. The world has become smaller through technology. Our lives are so intertwined, but yet we are in a situation where the ill wills of human minds are impacting each other
and we end up dealing with conflicts and challenges and constantly face fear and anxiety. So the world as a whole today is grappling with the collective effects of the social imprints that we have come to bear. So what is the need of the hour at the moment, right? If you think about that, we all want transformation for the betterment of the world through organizations such as our Sky Centers, through prayers and leadership of individuals, right? We all expect someone strong at the top to lead the way, but it is important for all of us to remember that leadership and transformation doesn't have to start at the very top. It has to happen at every layer of society, from the government all the way at the top, all the way to the community leaders, and all the way into the family and our individual self, right? So I heard one of our senior professors say in one of her lectures, a person that is very flexible can bring about change in her community, right? Up to thousands of people she can change. And a person that shows unconditional love can change even more, bring a change at a community level. A person that constantly epitomizes flexibility and unconditional love and displays wisdom can start a mass transformation. And when a person is self-realized, the self-realized person has the ability to effect transformation at a total level. In millions of people, that person can change. So what does this tell us, right? For us to bring about transformation, for us to bring about change, where does the change need to start? You might have all heard the saying, we need to be the change that we want to see in the world, right? To be able to make a change for the betterment, we need to elevate our character. We need to transform our own self and act as a role model for others, right? Many of us today, we come to the Sky Centers, we enjoy the great lectures, the philosophy, the blissfulness of the practices of meditation. We go home and continue our habits. We forget about some of the things that we learned because our habits are stronger than what we learned through knowledge. So Maharishi says, for us to bring about change, our thoughts should be aligned with our deeds. Our deeds should be aligned back with our thoughts, right? So we need to keep working hard to transform us until we reach this transformation. It is not just enough to meditate now and then, but rather we should meditate on a daily basis. It is not just enough to meditate on a daily basis, but rather we should identify, write down our mistakes, and continuously work to transform it, right? When we transform, we need to show the world how it is done and share our experiences. That is the work that we are doing as Sky practitioners. And all the Sky teachers that are functioning in the Sky Society, we have an even greater responsibility. Maharishi has elevated the Sky teachers to his role, essentially. As Sky Masters, we have the responsibility to channel his teachings, his love through us. This doubles the responsibility of a Sky Master. There is a saying, right? Even though water is pure, you need a pure vessel to serve it, right? We have the purest knowledge, but we need our own purity and our own character to be able to serve that to the world and bring about change, right? So we need to epitomize the highest values, whereby we feel happy by giving goodness to others and by keeping the losses to ourselves. Even when challenged by people with harsh words, we should show compassion and answer with soft words and love. நன்மை பிறர்க்களித்து நஷ்டத்தை தானியேற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். வன்மை வழக்குடையோர் வருந்திடினும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்கட்கும் மிக அன்பாய் பதில் சொல்வர். That is the character that that Sky teachers need to epitomize, according to Maharishi. And as administrators and volunteers that are bringing about change in your communities, we will face numerous challenges that you might have found out over the past 15 years, right? And what is it that our role is? What is it that our responsibility is, right? If you think about that, it is important for us to continue to plow through and relentlessly do our Sky services by constantly creating value in our communities and society.
even when we are abused by others, even we should think, according to Maharishi, even when we are abused by others, we should think that it is our own imprints that come out and not carry any burden as a result of that. We should bless even those that burn us through their words, right? நம்மை தூற்ற பொறாமையினால் பிறர் பழித்தால் நம் வினையே வெளிப்படுவதாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம், சொற்சூடு அளிப்பவர்க்கும் வாழ்த்து சொல்வோம். That is what Maharishi has taught us. So in my conclusion, Seattle Sky Society has continued to epitomize all these characters, whether it is volunteers or sky teachers or all the way at the top, the leadership, or whether you are sky practitioners, like Yellappanaya said, we are seeing constantly the same people coming back and engaging in volunteering efforts and engaging in participating in the different events. I wish for those continued participation and this lifelong journey to continue successfully. And I on behalf of all the Sky Centers, I invoke the blessings of our spiritual father in blessing Seattle Sky Society on this momentous occasion. One day in deep contemplation, I remember reading a poem in Jnana Kalanjiyam. It says, in deep contemplation, Maharishi wrote down this poem in 2000, the year 2000, I believe. He wrote this poem as a sense of blessing and sankalpa for his own life's mission to bring about world peace, right? And the poem goes like this. செல்வத்திலே சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழடைவேன். என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள். வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன். As Vedatrians who carry our Guru's mission, we are all bestowed with these blessings. May these blessings, which is all sorts of prosperities, all sorts of fame, all sorts of acceptance and credibility in society, and all the blessings of our Guru in implementing his mission in your community, be upon all the members, all the masters, volunteers, and coordinators and leaders of Sky Society, Seattle Sky Society, and let this journey continue for many more years. With these blessings, I will conclude my small token of gratitude for Seattle Sky Society. Thank you for the opportunity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். Thank you, Professor Murali. Thank you for your wishes and blessings and your continuous support to Seattle Sky Society as a WCSC coordinator for USA. We want to bless Professor Murali. Professor Murali, வாழ்க வளமுடன். Professor Murali's family, வாழ்க வளமுடன். Professor Murali's service to the society, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Thank you. வளமுடன். Thank you, Murali. Thank you so much. வாழ்க வளமுடன். Thank you, Murali Ayya. It was like a tonic for us. In a modern way of Vedatriyam, we could listen. Thank you so much. Yeah, we are going to view few experience sharing from Seattle Sky Masters. Let me. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பாரன்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. அழுகுனி சித்த பெருமான் பாடல் இது.
இந்த பாடலை அருமையாக விளக்குன வேதாத்ரி மகரிஷியப்பா அந்த டைமில் அதை கேட்கும் பொழுது என் வாழ்க்கையை வேறு விதமாக புரட்டி போட்டு இந்த வாழ்க்கையோட பார்த்த பார்வையை மாற்றி அனுபவம் மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு புது மனிதனாக என் வாழ்க்கையை மாற்றினது வந்து அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியப்பா. ஒரு 2005 இந்த அறிவை ஒரு ஆசிரியராக அந்த டைமில் இருந்து எனக்கு கொடுத்த மீரா அவர்களுக்கும் ராஜேஷ் அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த கிராட்டிடியூட். ஒரு எண்ணத்தையும் அதில் உள்ள உணர்வுகளையும் பிரிக்கும் கலையை வந்து நம்மளுடைய துரியாதீதம் அழகாக வாழ்க்கையில் பண்ணியிருக்கு. இந்த அற்புதமான விஷயத்தை, இந்த ஞானத்தை கொடுத்த அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியப்பாவுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட் என்றும் நிலைக்கும். இந்த பரந்த உலகத்தில் பறந்து விரிந்த ஒரு தன்மையை கொடுத்த வேதாத்ரி மகரிஷியப்பாவுக்கும் இத்தருணத்தில் எல்லா ஆசிரியர்களுக்கும், எல்லா ப்ரொஃபஸர்களுக்கும், எல்லா சீனியர் ப்ரொஃபஸர்களுக்கும் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துலலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். என்னோட பேர் அமுதா மெய்யப்பன். நான் 2012 இந்த இது எனக்கு அறிமுகமானது. 2013 ஆரம்பத்துலேருந்து ராஜேஷ் மீரா அவங்கக்கிட்ட எல்லா பயிற்சியும் கற்றுக்கிட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். மகரிஷி ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் இதை பற்றின தெரியாதவங்களுக்கு கூட சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் அவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பற்றி படிக்கவும் தெரிஞ்சுக்கவும், இந்த மாதிரி பேராசிரியர்களோட யூடியூப்பில் அதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கவும் மிகுந்த ஆர்வமாக நல்ல நேரங்களை நல்ல முறையில் செலவழிக்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்னும் நிறைய உணர்ந்து செய்வோம். எனக்கு வந்து செயல் விளைவு தத்துவம், வாழ்த்தும் பயணம், இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு இது. இதில் இந்த சியாட்டல் இதில் வந்து அவங்க ராஜேஷ் மீரா வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்து எங்களெல்லாம் தவம் செய்வதற்கு, மற்ற ஏதாவது போஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் எங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை கற்றுக்கிட்டு நிறைய பயன் அடையணும் அப்படிங்கிறது என்னோட மனம் சார்ந்த ஒரு கோரிக்கை உங்கள் எல்லாருக்கும். என்னோட குழந்தைங்களும் இது மேலே நம்பிக்கை இருக்குது கணவருக்கும். அவங்களும் இப்போது வேற ஒரு ஆப்பில் பசங்க மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த சிஸ்டமில் அவங்க காயக்கல்பம், உடற்பயிற்சி அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இன்னும் மேலும் எல்லா குழந்தைகளுமே அதை கற்றுக்கிட்டு பண்ணணும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இதை எடுத்துக்கிட்டு போகணும். இதோட பயனை இன்னும் நிறைய தெரிவிக்கணுங்கிறது தான் என்னோட சின்ன ஒரு ஆசை. அதை நிறைவேறுவதற்கு மகரிஷி ஐயா வாழ்த்தணும். மிக்க நன்றி. இன்னைக்கு பேச போகிற எல்லா ப்ரொஃபஸர் அவங்களுக்கும் மனமார்ந்த வணக்கம், நன்றி. மீரா ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. என் பேர் மாணிக்கம். நான் சியாட்டல் ஸ்கை சொசைட்டியோட ஒரு லாஸ்ட்டு 7 இயர்ஸாக அசோசியேட் ஆகியிருக்கேன். ஸோ இங்கே வந்து தான் நான் மெயினாக எல்லா ஸ்கை ப்ராக்டிசஸையும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட்டு 7 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. முன்னாடி நான் ஆலியார்லேயே இனிஷியேஷன் எடுத்துட்டேன். இனிஷியேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலை. பட் சியாட்டல் ஸ்கை சொசைட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இதில் மெயினாக என்னென்னா, த என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட் கிவன் பை மீரா அண்ட் ராஜேஷ்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சின்ன டவுட்டு, ஏதோ ஒரு இதில் ஒரு அச்ச உணர்வு இருந்துச்சுனாலும், இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப அவங்க நுணுக்கமாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லி நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணனால தான் ஓரளவுக்கு எங்களால் எல்லா ப்ராக்டிஸையும் தொடர்ந்து பண்ண முடிஞ்சது.
ஸோ அதுக்கு மீரா அண்ட் ராஜேஷ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு என்னுடைய ஸ்கை எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறதுல நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது. அதில் சொல்லிகிட்டே போனோம்னா நிறையா சொல்லலாம். பட் ஹைலைட்டாக பண்ணக்கூடிய சேஞ்சஸ் என்னென்னா, த கண்ட்ரோலிங் ஆங்கர், தென் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அப்படி நிறையா இருக்குது ஆக்சுவலாக. வாழ்த்தும் பயணம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கையும் ஸ்கை டாபிக்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா ஒன்றுலேயே என்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மகர்ஷியுடைய இந்த வாக்கியம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். ஸோ இந்த வாக்கியம் லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணதில் இன்னும் ஓரளவுக்கு, அதாவது ஓரளவுக்குங்கிறத விட பீஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய இதை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லேயும் இந்த வாக்கியத்தை நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம்னா அந்த பீஸ்ஃபுல்னஸ் நமக்கே தெரியும், நல்லா தெரியும். ஸோ there are a lot of changes not only within me, within my family members also. ஸோ அதனால நான் இந்த ஸ்கை சிஸ்டம், சியாட்டல் ஸ்கை சொசைட்டி மேலும் மேலும் நல்லா வளரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நிறையா மெம்பர்ஸ் வந்துட்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் இந்த பெனிஃபிட்டை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாம் உள்ள இறையர்களையும் குருவர்களையும் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம், என் பெயர் ரஞ்சினி. எனக்கு இந்த சியாட்டில் ஸ்கை மன்றம் 2004ஆம் ஆண்டு அது உருவான சமயத்திலிருந்து தெரியும். அந்த வருடம் என்னுடைய முதல் ப்ரெக்னன்சி வளகாப்புக்கு வந்திருந்த என்னுடைய மாமா திரு பழனிகோப்பு மீராவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அப்போ ஒரு 2-3 பேரோடு உருவான இந்த மன்றம் இப்பொழுது ஒரு 70-80 அதற்கு மேலும் இருக்கலாம் நபர்களை கொண்ட ஒரு பெரிய மன்றமாக உருவானதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. 2013ஆம் ஆண்டு தான் நான் இன்னும் இந்த மன்றத்தில் ரொம்ப இன்வால்வ்டாக துரியாதீயம் டு பிரம்மஞான பயிற்சியை தொடர்ந்து கற்றுக்கொண்டு தினமும் மெடிடேஷன் பழக ஆரம்பம் செய்தேன். மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் இந்த மன்றம் மூலமாக கிடைக்கிற இன்ட்ரோஸ்பெக்ஷன், மௌனம், விசிட்டிங் ப்ரொஃபஸர் லெக்சர்ஸ், இது மூலமாக எப்போவுமே ஏதாவது ஒரு புது சிந்தனை இல்லை புது அனுபவத்தோடு தான் வெளில வர மாதிரி இருக்கும். ஒரு செஷனையும் அட்டன் பண்ணி முடிக்கும் போது. இப்போ இந்த கோவிட் காலத்தில் இன்டர்நெட் அண்ட் டீம்ஸ் மூலமாக பண்ணுற மெடிடேஷன்லேயும் எவ்ரி டைம் ஏதாவது ஒரு புது அனுபவம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் தொடர்ந்து என்னுடைய மெடிடேஷன் ஜேர்னி இந்த சியாட்டில் ஸ்கை மன்றமோட வளர்ச்சியோட வளரும்னு எதிர்பார்க்கிறேன். இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள ஆவலுடன் இருக்கிறேன். 16வது ஆண்டு கொண்டாடும் சியாட்டில் ஸ்கை மன்றத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா, ராஜேஷ் மற்றும் அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Not only the few videos, the n number of families and individuals, their life, peace, we benefited not only coming to Seattle, even if after moving there and visitors, many of them are benefited via Seattle Sky Society. And thank you so much for support. Would like to invite Rajesh sir for a thanks note. வாழ்க வளமுடன். I want to thank God
I want to thank Guru Vedatri Maharishi and my parents for giving me this opportunity to participate with the Seattle in this function and associate with the Seattle Sky Society for the past 15 years. It's a long journey. So first of all, thank everybody for giving me this opportunity. And I want to thank all the participants in today's program. Thank you so much. I want to thank Senior Professor T.N. Arlanandam Ayya avargal. I want to thank Senior Professor Damodaran Ayya avargal. I want to thank Senior Professor Lakshmanan Ayya, Senior Professor Perumal Ayya, Senior Professor Balachandran Ayya, Senior Professor Yellappan Ayya, and Professor Murali, WCC coordinator from USA. I want to thank all of them. When I reached out to them 2 weeks back, we are planning for this program, and I told them, can you all come and join us? It's going to be like a couple of hours. For some of you in India, it is going to be very early in the morning, and for people in the East Coast, it is going to be very late. And if you can't make it, at least give me like a couple of minutes of your video. We can play that in the function. But as soon as I said, they all agreed without any hesitation, whether it is like a early morning or like a late in the evening, we are fine. We are happy to join whatever the time, and we will join at that time and happy to talk to the people in the Seattle area. So thank you very much for all of you taking time in your busiest schedule. So we know Perumal Ayya, Lakshmanan Ayya, Balachandran Ayya, they are all taking classes in Sunday in like Alia. So they came out of that and talk to us. It's really a moral boosting for us. So thank you all of you. I want to thank Manikam for taking the meditation today. I want to thank Meera for giving a wonderful welcome speech. I want to thank Srihari for doing the MC and coordinating all the things. I want to thank Sahanathan, Ranjani, Amuda, and Manikam for giving their like experience speech. And at this moment, I also want to thank Senior Professor Arivanandam Ayya and Senior Professor Meena Amma. They are very much attached to this center. So they all came here and conducted like so many courses. So I really want to take this opportunity and thank them. Also, I want to thank like all the key volunteers, especially Manikam, Srihari, Suresh, Amuda, and Shivakumar in supporting this center and taking us to this stage. I really want to appreciate all the participants and from the Seattle Sky Society. So I am with the Seattle Sky Society for more than 15 years now, from like 2005. It's like a really great journey. 15 years in any organization is like a great achievement. So as Thiruvalluvar says, "Indra பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்." The same way, it's really happy to see all the blessings and wishes from like all the senior professors about the journey that we did in the past 15 years. It's really happy to do that, but we don't want to get carried away with this one. As Yellappan Ayya mentioned, we have around like 32 Arunidhiyars here in Seattle. All of them, they took the master course here. And if you look at the participants, we are in the multiples of 100. So we want to make that to multiples of like 1,000 soon. We want to make Maharishi's dream come true. We are already 62 years gone in the 150 years, and we have like 88 years more to go. And as Yellappan Ayya mentioned, he wants to conduct the next session in a big auditorium rather than a small hall. We will definitely be there. We are 15 years is a big journey, but we have a long way to go. As Swami Vivekananda said, like arise, awake, stop not till the goal is reached. Our goal is long way to go, the world peace. And to do that, we will continue to work hard. We will continue to reach out to the people in Seattle area, and we will try to bring the peace in the area. That way we will try to bring the world peace. Thank you so much. Thank you all of you for taking time, either morning and evening, based on the different time zones, and listening to us. Really appreciate all of your help and support. Thank you so much. வாழ்க வளமுடன். Thank you, Rajesh, for your tireless partnership and support over the last 15 years. It wouldn't have happened. Even today's function is absolutely your effort. So thank you, and Manikam and Srihari and everybody.
Let's bless Senior Professor Rajesh. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Rajesh family. வாழ்க வளமுடன். Rajesh service. வாழ்க வளமுடன். Let's bless Senior Professor Meera. வாழ்க வளமுடன். Let's bless Senior Professor Meera's family. வாழ்க வளமுடன். Let's bless Meera's service to Sky. வாழ்க வளமுடன். Thank you everyone. வாழ்க வளமுடன். We can conclude with a world peace song. We can sing together, all of you. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Thank you. நன்றி. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். 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 வாழ்க வளமுடன்.